தேவன் தம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்காக அவர்களுக்கு முன்னதாக இடர்ல்கள் வைக்கும்போது சோதனையை மேற்கொள்ளுகிற அளவுக்கு நாம் விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். சாத்தான் தொடர்ந்து நம்மளை வஞ்சிப்பதற்கும் ஏமாற்றுவதற்கும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இருந்து எச்சரிக்கையா இருந்து தேவனுக்கு பயந்து குமாரனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் வெற்றி பெறுவதற்கான வழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இடரல்கள் அனுமதிப்பது யாரு? அந்த இடரல் நம் முன்னாடி வைப்பதற்கான 2 காரணங்களை கடந்த பாடத்திலே பார்த்தோம். இடரலை ஜெயித்த மாதிரி இயேசுவா இருக்கிறாரு. அநேக பரிசுத்தவான்கள் ஜெயிச்சிருக்காங்க. நம் முன் தேவன் தான் வைக்கிறார். அதுக்கு சாத்தானுக்கு அனுமதி தரார். யாரு தீங்கு செய்ய ஆவலா இருக்காங்களோ, யாரு பொல்லாப்பு செய்ய ஆவலா இருக்காங்களோ, யாரு தேவனுடைய பிள்ளைகளை அதாவது இயேசுவை துன்புறுத்துறதுக்கு ஆசையா இருக்காங்களோ, விருப்பமா இருக்காங்களோ, அப்படிப்பட்ட மக்களை வைத்து தேவன் செய்கிறார். தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கி வச்சிருக்கார். பிரியமான பிள்ளைகளே, இடரல் வருவது அவசியம். நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக மேற்கொள்வதற்காக அவர்கிட்ட ஒத்தாசை நம்ம கேட்கணும். அப்போ இந்த இடரலை அனுமதிக்க பண்ணும்போது, தீங்கு அனுமதிக்கும் போது நாம அழிந்து போகாம இருப்பதற்காக அவர் கொடுக்கிற வார்த்தைகளை விசுவாசிக்கணும். கடந்த பாடத்தில் பார்த்தோம். அவர் பிரமாணங்களை அவங்க விட்டுட்டாங்க, அவங்க முதுகுக்கு பின்னாடி போட்டாங்க. அதை ஏற்றுக்கொள்ளாம போனதுனால அவங்க முன்னாடி பொய்யை தான் விசுவாசிக்கும்படி செய்வார். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறாங்க, அதை கேட்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்வாங்க? அப்ப தேவனானவர் என்ன விசுவாசிக்கிறாங்களோ அதன்படியே அவங்கள போக சொல்றார். சில இடங்களில் நீங்க பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு இன்னும் நிறைய குடிக்க கொடுங்க, அவன் குறவை மறந்து அப்புறம் நினையாது இருக்கட்டும். நீதிமொழிகளை வாசிக்கிறீங்க, மத்தையில வாசிக்கிறீங்க. நீங்களும் உங்களுடைய பிதாக்களுடைய அக்கிரம அளவை நிரப்புங்கள். பிள்ளையாம் பார்க்குறீங்களா? போ, கூப்பிட வந்திருந்தா போ அப்படி சொல்றாரு. பார்க்குறீங்களா? அநீதி வெளிப்படுத்தல பார்க்குறீங்களா? அநீதி செய்யறவன் செய்யட்டும். அப்பா தேவன் செய்யறது மேல பிரியமா இருக்காரா? அக்கிரம செய்யறவன் செய்யட்டும் சொல்றாரு இல்லையா? பாருங்க. அப்படியானா நம்மளை மாத்தலைன்னா தேவன் அதற்கு அவங்கள ஒப்பு கொடுக்கிறார். அது என்ன நம்புறாங்களோ, என்ன விசுவாசிக்கிறாங்களோ அதையே நம்பும்படி அதிகமாக அதுல தான் அவங்க இருப்பாங்க. அப்படியானா நம்ம இதுல யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க இடறி போக மாட்டாங்க, யாரு விசுவாசிக்கலையோ இடறி போயிடுவாங்க. அப்போ கேட்டுக்கு காரணமா இருப்பது தேவன் நம்ம சொல்லி குற்றம் சாட்டிட்டு தப்பிக்க முடியாது. அவர்கள் அக்கிரமம், அவர்களுடைய அவிசுவாசம், அவர்களுடைய கீழ்ப்படியாமை, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாதது, இதெல்லாம் காரணத்தினாலதான் கடைசியில அதுக்கு அவங்க ஒப்புவிக்கப்படுறாங்க. அவிசுவாசிகளுக்கு தான் குருட்டுத்தனமானது யுகங்களின் தேவன் ஏற்படுத்துறார். நாம் விசுவாசிக்கும் போது ஏற்படுத்த மாட்டார். அப்படியானால் கடந்த பாடத்தில் அதான் பார்த்தோம். இன்னும் சில காரியங்களை பார்த்துட்டு இந்த பாடத்தை நம்ம முடிச்சிருவோம். நீதிமொழிகள் 4:19 துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை அவங்க நம்பல, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க விரும்பல, இருட்டாயிடும், வெளிச்சத்தின் பாதையை தெரிந்து கொள்ளல. பிறகு என்ன ஆகும்? அதுவே அவங்களுக்கு எதில் இடறி போறோம் அப்படின்னு தெரியாது. ஆனா நீதிமானா இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு பாருங்களேன். நீதிமான் 7 தரம், நீதிமொழிகள் 24, 16, 17, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். அப்போ இந்த நீதிமொழிகள் 24:17 அவன் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் கழிவுறாது இருப்பதாக.
ஏன்னா தேவன் அவனை கண்டிப்பா எழுந்திருக்க வச்சிருவார். எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ, எப்போ நமக்கு உணர்ந்து கொள்ளுதல் தேவன் தந்திருக்காரோ, நிச்சயமா அங்கேயே நம்ம இருக்க மாட்டோம். நம்ம கீழ்ப்படிய மறுக்கிற பொழுதுதான் நாம அங்கே சிக்கிறோம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 13, 14, 15 சேனைகளின் கர்த்தரையை பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பாராக. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரங்களுக்கும் தடுக்களின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாயிருப்பார். அவர்கள் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். யாரு அவர் கீழ்ப்படியிலையோ, யாரு அவங்களுக்கு உபை பண்ண மறுக்கிறாங்களோ, அவருடைய பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்களோ, பயப்படுவதற்கு மறுக்கிறாங்களோ, அவ்வளவுதான். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21 24 வரைக்கும் எப்படி எனில், தேவ ஞானத்திற்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகள் ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுறாங்க. என்ன நடக்கும்? 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஏன்னா அவங்க வேற ஒன்றுனால அறிய தேடுறாங்க. கண்டிப்பா முடியாதுன்னு சொல்றார். இடறிதான் போவாங்கன்றார். ஆனா யாரு அழைக்கப்பட்டிருக்காங்களோ 24ஆம் வசனத்துல, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். இப்படி அழைப்பை ஏற்று அவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படுகிற பொழுது ஞானமும் பலமுமா இருக்காரு. இல்லைன்னா இடரில் தான் அடைவோம். இது தேவனை குற்றப்படுத்த முடியுமா? இவர் யாரையாவது நம்ம சொல்ல முடியுமா? இல்லை. நாம கவனமா இருக்கணும், தேவனுடைய ஒத்தாசை கேட்கணும். நாமளா ஜெயிச்சிட முடியாது. இயேசு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிடம் பிதாவிடத்திலே ஜெபித்தார். நாமளா ஜெயிக்க முடியாது. யாருக்கு இது கடினமா இருக்கும்? யாருக்கு இடரலா இருக்கும்? விசுவாசிக்கிறவங்களுக்கு இடரலா இருக்குமா? நிச்சயமா இருக்காது. தேவனுடைய வார்த்தையை சொல்கிற பிரகாரமா புரிந்து கொண்டா இடரலா இருக்குமா? நமக்கு அது புரியல, நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் போது இடரலா இருக்காது. நம்முடைய யோசனைக்கு அது புரியல, தேவன்கிட்ட நம்ம கேட்கல, நாமளே புரிந்து கொள்ளும் நினைக்கிறோம், முடியாது. அந்த உணர்ந்து கொள்ளுதலும் கூட தேவன் தான் தரணும். தேவனுடைய வார்த்தையினுடைய அர்த்தங்களையும் அவர் சொல்லுகிற கருத்துக்களையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடியலைன்னா நான் தேவன்கிட்ட செபிக்கணும். பிதாவே, எனக்கு உணர்ந்து கொள்வதை தாங்க. எனக்கு என்னுடைய அறிவுக்கு அது புரிந்து கொள்ள முடியல, நீர் தந்தாலை தவிர என்னால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு கல்விமானங்களின் நாவை தந்தார் இல்லையா? அவர் தான் தரணும். யோவான் 6ஆம் அதிகாரம் 60-61 சொல்றாரு, அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபோது இது கடினமான உபதேசம் சொன்னாங்க. என்னைக்கு தேவன் நம்ம கொடுக்கிற வார்த்தைகளை கடினம் அப்படின்னு நினைக்கிறோமோ நிச்சயமா கேட்க மாட்டோம். ஏற்றுக்கொள்ளுகிற மனது இல்லாததினாலே தான் கடினம்னு சொல்றோம். ஏன்னா நான் உள்ளுக்குள்ள தீர்மானிச்சிட்டேன், இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவங்களோடு நடக்க முடியாது, கிறிஸ்துவோடு நடக்க முடியாது, இது ஒரு கடினமான உபதேசம், இதை பின்பற்ற முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ கேட்கவும் எனக்கு மனசு வராது. கேட்கலைன்னா விசுவாசம் எங்கிருந்து வரும்? வராது. தாழ்மை எங்கிருந்து வரும்? வராது. அப்ப இயேசு என்ன கேட்டார்? யோவான் 6:61 சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ என்று கேட்டார். இயேசுவே இடர பண்றாரா? இல்லை. அவர் என்னுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் சாப்பிடணும்னு சொன்னார். அது உங்களுக்கு விளங்கல, அது அவருடைய குற்றமா? அவருடைய பொறுப்பா? சத்தியத்தை சொல்ல வேணாமா? அப்ப தேவனுடைய வார்த்தைகளை சொன்னா நாம ஏற்றுக்கொள்ள மறுக்கிற பொழுது இடர்ல தான் ஆகும். இடர்னா அவங்களோட நடக்க முடியாது, அவங்க நடக்க மாட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, அவரை விட்டு போறாங்க இல்லையா? அது மாதிரிதான் போயிடுவாங்க. இயேசு
எப்பவுமே யாருக்கு இடரலா இருந்ததில்லை. அவருடைய வார்த்தையை அவர் சொன்னார். தேவன் கொடுத்த வார்த்தை சொன்னார். அதுல இடரலானா நம்ம என்ன பண்ண முடியும் பாருங்க. அப்போ தாங்க முடியாத அளவுக்கு சொல்லல. அப்படி இயேசு பேசின வார்த்தை பிதாவானவர் பேசின வார்த்தை. பிதா ஞானம் இல்லாதவர் என்று நம்ம தீர்மானிக்க முடியுமா? மதியினர்கள் நாம் நினைப்பதே மதியினம். இப்ப இயேசு எப்பவாவது இடரலா இருக்குல்ல, யாருக்கு இடரலா இருந்ததும் இல்லை. நாம் இடரலா இருக்கலாமா? தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்லணும். அதுவும் கூட நம்ம முந்தின பாடத்தில் பார்த்தோம். எந்த மக்கள்கிட்ட நம்ம அறிவு இருந்தாலும் எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை சொல்லணும்னு பார்த்தோம். தாங்க முடியாத அளவுக்கு ஒரு வார்த்தையை நீங்க போட்டுறக்கூடாது. குழந்தைகளா இருக்கிற மக்களுக்கு பலமான ஆகாரத்தை திணிச்சிடக்கூடாது. இயேசு தேசத்தில் வாழும்போது கூட இடரல அல்ல. ஆனா நம்மால மக்கள் இடறி போறாங்களா? பயந்திருப்போம். தேவனுடைய பிள்ளைகளை இடர பண்ணுவதற்கு நாம காரணமா இருக்கக்கூடாது. ஒருவேளை குழந்தைகள்கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். மத்தேயு 17:24-27 அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டாங்க. செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்துல வாங்குறாங்க என்று கேட்டாங்க. அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குறாங்க. இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஏன் அப்ப செலுத்தணும்னு சொல்றாரு. எதுக்காக நம்ம செலுத்துறோம்? ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். அது ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்று சொன்னார். அவர்களுக்கு இடரலாய் இராதபடின்னு சொன்னார். நம்முடைய பாடத்தினுடைய மிகப்பெரிய கருத்து இதுதான். நம்ம யாருக்கும் இடரலாய் இருக்கக்கூடாது. நீங்க தேவனுடைய வார்த்தையை போதிங்க. தேவனுடைய வார்த்தையை போதிப்போம். பல முறை சொல்றோம். பல ஆண்டுகளாக வாழ்றாங்க. நாங்க ரொம்ப மேன்மை பாராட்டுறாங்க. நாங்க கிறிஸ்துவின் சபையார் சொல்றாங்க. அவங்க அறிந்து கொள்ளல. சத்தியத்தை சொல்லுங்க. விசுவாசிக்கிட்டோம். இடர்னா அவங்க பாடு. அதுக்கு இயேசு பாடு கிடையாது. பல ஆண்டுகளாக அவங்க யூதர்கள் மோசையுடைய பிரமாணத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இயேசு வருவார் என்ற சட்டம் இருக்கிறது. ஆனாலும் இந்த திராட்சரசத்தையும் அப்பத்தையும் நீங்க சாப்பிடணும் அப்படி சொன்ன உடனே, என் மாம்சத்தை புசிக்கணும் அப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு இது இடரலாய் போச்சுன்னா சொல்லாம இருப்பாரா? அவங்க விசுவாசிக்கணும். சாப்பிடணும்னா சாப்பிடணும், அவ்வளவுதான். உங்களுக்கு புரியணும் சாப்பிடணும்லாம் கிடையாது. அநேக நேரங்களில் தீர்க்கதரிசிகளுக்கு சொன்னது உங்களுக்கு புரியல. யோவான் ஸ்நானகனுக்கு புரியல. அநேக பேச்சாளர்களுக்கு கூட சில காரியங்கள் புரியல. ஆனாலும் அவங்க சொன்னாங்க. ஆனாலும் அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. எங்கே போறோம்னு தெரியாமலே போயிட்டு இருந்தாங்க பாருங்க. அதெல்லாம் விசுவாசம். அப்படி நம்ம தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நாம ஆனா எத்தனை காரியங்கள் போதிக்கிற அத்தனை பேருக்கு புரிஞ்சிருது. அதுக்காக நீங்க போதிக்காம இருப்பீங்களா? நீங்க விசுவாசிக்கணும். இல்ல, இது தேவனுடைய வார்த்தை. அதை குறித்து அறிய முயற்சி பண்ணணும். தேவன்கிட்ட கேட்கணும். உங்க ஞானத்தில் நீங்க புரிஞ்சுக்குவீங்களா? நிச்சயமா முடியாது. பெருமை புரிந்து கொள்ள முடியாது. அகந்தையும் பெருமையும் நாம் இடர பண்ணிடும். அப்படி இடரல உண்டாக்குறவங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமா பிரிவினையும் இடர்களையும் உண்டாக்குற மக்களை குறித்து என்ன சொல்றாரு? ரோமர் 16:17. இந்த உபதேசத்துக்கு விரோதமா ஒருவன் செயல்படுவான் என்றால் அதை குறித்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்றாரு. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் மூலமாக ஆவியின் ஏவுதலினாலே கற்றுக் கொடுத்தாரோ அதற்கு விரோதமா பிரிவினையும் இடரலையும் உண்டாக்குறவங்களை குறித்து எச்சரிக்கையா இருந்தார்.
சகோதரர்களுக்கு முன்னாடி தடுக்கலையோ இடரலையோ பிரிவினையோ, பாருங்க, அநீதியான பிரிவினை வேற, நியாயமான பிரிவினை வேற. நியாயமான பிரிவினை எப்பொழுதுமே வரவேற்கப்படுகிறது. மார்க்க பேதகங்கள், அக்னியை பத்த வைக்கிறது, இதெல்லாம் நமக்கு சோதனை. ஆனா அநீதியான பிரிவினை, மனுஷனை நம்பும்படியான பிரிவினை, பொறாமைக்கான பிரிவினை, வாக்குவாத பிரிவினை, மனிதர்களை மதிக்கவில்லை என்ற பிரிவினை அநீதியான பிரிவினை. பாவமா இல்லையா? பாவம். அதற்கு துணை போகலாமா? அப்படிப்பட்டவங்களை விட்டு நம்ம விலகணும். ரோமர் 14:21 சகோதரன் ஒருவன் என்னுடைய செயலை பார்த்து இடறுவான் என்றால் கர்த்தரின் கட்டளை என்ன? நம்முடைய செயல் எப்படி இருக்கணும்? இடறுதற்காவது தவறுகிறதற்காவது செய்தால் என்றால் அது எப்படி? ரோமர் 14:21 மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாயிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது எதுவாயிருந்தால் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையா இருக்கும். என் விருப்பம், நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிடுவேன் இல்லை. தனி மனித சுதந்திர ஒழுக்க நிலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நினைக்கிறோம் நாம என்னுடைய விருப்பம், எனக்கு அறிவு இருக்கு, நம்ம நடக்கக்கூடாது. முன்னாடியே பாடத்தில் நிறைய பேசிட்டோம். என்னுடைய சகோதரனை நான் பார்க்கணும். அப்ப என்னுடைய சகோதரனை பார்க்கும்போது அவன் பலவீனப்படுவதற்கு, இடறுவதற்கு ஏதுவாக, தவறுவதற்கு ஏதுவாக இருந்தால் ஒன்றை நான் செய்யக்கூடாது. அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. மற்றவனுக்கு முன்னாடி ஏதுவாக இருந்தால் ஒரு வார்த்தை இருக்கா, அதை நம்ம பார்க்கணும். ரோமர் 14:13 நம்முடைய சகோதரி குறித்து எப்படி நடந்து கொள்ளணும்? தடுக்கலையும் இடரலையும் போடக்கூடாது. தடுக்கலையும் இடரலையும் போடுவதென்றால் என்ன? ரோமர் 14:13 இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவர் இருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு நேரத்திலேயாவது, எந்த காலத்திலேயாவது நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் இடரலாக இருக்கக்கூடாது, தடுக்கலாக இருக்கக்கூடாது. அது செய்தா, இடர பண்ணிட்டா, அது எவ்வளவு மோசமான செயலா இருக்கும். தெய்வ கோபம். மத்தேயு 18:6-8 பயங்கரமான காரியமா இருக்கு. இடரல் என்னால் வருகிறதை வருவிக்கிறவனுக்கு தேவன் சொல்லுவது என்ன? ஐயோன்னு சொல்றார். அவனுக்கு ஆபத்துன்றார். கேள்வி கேட்போம், இயேசுவுக்கு முன்னாடி இடரல் இருந்துதான், நமக்கு முன்னாடி இடரல் இருக்குமா? அனுமதிக்கப்படுமா? ஆமா. யார் அதை முன்னாடி வைக்கிறது? இயேசுவை யார் நொறுக்குனது? இயேசுவுக்கு நீதியான தீர்ப்பை யார் செய்தது? இயேசுவை பரிசுத்தம் செய்தது யாரு? மத்தேயு 16:21, 22, 23 அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்ப இயேசுவுக்கு முன்னாடி இடரல் தேவன் வைத்தாரா? யாரை கொண்டு செய்தார்? நேரடியா ஒரு பெரிய கள்ள தூக்கி போட்டாரா? இல்ல யாரு விரும்புறாங்களோ அவங்கள அனுமதிச்சு கொடுத்தாரா? பாருங்க, சாத்தான் தான் முன்னாடி நிற்பான். பாருங்க, இயேசு என்ன சொன்னாரு? எனக்கு பின்னாக போ பேதுருவே அல்ல, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார். பேதுருவை கடிந்து கொண்டதுக்காக சொன்னாரா? அப்படி ஒண்ணு இல்லையே. மரணம் நேரிடக்கூடாது என்று சொன்னார். அது தேவனுக்கு ஏற்றது இல்லை, அது மனிதனுக்கு ஏற்றது. அப்ப இயேசு தனக்கு முன்னாடி இடரல் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டாரா? அப்ப அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் இது முன்னாடி இடரல் தீங்கான மனுஷங்களை கொண்டு கொடுப்பாங்களா? பேதுரு வெளியிருந்து எங்காவது வந்தாரா இயேசுவுக்கு? அப்போஸ்தலன் அவர், இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலன். பேதுருவுக்குள்ளும் சாத்தான் இருந்தானா? நமக்குள்ளும் சாத்தான் இருப்பானா? ஓ, இவங்கள் கிறிஸ்துவின் சபையார் தான், இது நம்முடைய பிள்ளைகள் தான், நம்முடைய சகோதரர்கள் தான் என்று நம்ம நினைக்க முடியுமா?
பாருங்க, அவங்க நம்ம நேசிக்கிறோம், ஆனா செயல்கள் என்ன? அந்த செயல்கள் என்னை இடர பண்ணுகிற செயலா இருக்கிறதா? இது ஒரு ஆகாத சம்பாசனையா? என்னுடைய ஆத்துமாவை சேதப்படுத்துமா? தேவனுடைய சித்தத்தை செய்ய விடாமல் தடுக்குமா? இதெல்லாம் இயேசு கண்டுபிடிச்சார்.